போதும். தாவீது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு 3வது நாளில் அந்த இடத்துக்கு சிக்லாக்குக்கு வாராரு. லாக் எல்லாம் லாக் ஆயிடுச்சு. அங்கே போனால் அவங்க மனுஷர்களை எல்லாத்தையும் அள்ளிட்டு கடத்தி கொண்டு போயாச்சு. அந்த பட்டணத்தை தீயரிச்சு போட்டாச்சு. ஒன்றுமே தீ எரிஞ்சுன்னா ஒன்றுமே மிச்சம் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு போயிட்டு. உடனே தாவீது அந்த இடத்துல வந்து பாருங்க, 4ஆம் வசனம் கடைசி பகுதியில், தன்னுடைய பலன் இல்லாமல் போக மட்டும். தாவீது மாத்திரம் இல்லை, அவனோடு இருந்த ஜனங்களும் தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க? யாருக்குமே அழுக வரதானே செய்யும். அப்படி அழுதாங்க. பலனும் இல்லாமல் போக மட்டும் என்ன செஞ்சாங்க? அழுதுகிட்டாங்க. உடனே அழுதுட்டு ஒரு மூலையில் போய் அவர் உட்காரலை. அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் உடனே ஒரு ஆசாரியரை போய் பார்க்குறாரு. பார்த்து, நான் என்ன செய்யலாம்? அந்த தண்டை போய் என்ன செய்யலாம்? அதுக்கு பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், 8ஆம் வசனத்தில் இருக்குது. பிடிக்கலாமா? யார் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டா? அந்த தண்டை நான் போய் தொடர்ந்து போனால் பிடிக்கலாமா, பிடிக்க முடியாதா? போகலாம், பிடிக்கலான்னு சொல்லி என்ன செஞ்சார்? அந்த ஆசாரியன் கட்டளை கொடுத்துட்டான். அந்த காலத்தில் ஞான திருஷ்டிக்காரங்க ஆசாரியன்னு சொல்லி ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் போய் நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனையை கேட்டுக்கிடணும். அப்படி இவர் கேட்டார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அத்தனை இழந்துட்டாரு. ஆனாலும் நமக்கு ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தை அவர் என்ன செய்யலை? அதனால் அந்த அபிஷேகத்தை மட்டும் விட்டுறாதீங்க, இழந்துடாம. ஆண்டுடைய சமூகம், இப்போ நம்ம ஒருவேளை ஆசாரியரை தேடி போவேண்டாம், ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவோம், ஆண்டுடைய வார்த்தையை வாசிப்போம், என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அந்த வசனத்துக்கு அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம் நம்மை நடத்தும். அல்லேலூயா. அவரை நடத்தலையா பாருங்க. இழந்து போன ஒன்று அதே அதிகாரத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 19ஆம் வசனத்தை. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் எல்லா கரங்களை தட்டுங்க எல்லாரும், எல்லாவற்றையும் திரும்ப என்ன செஞ்சுட்டாரு? பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனையும் பலனையும் அருளுகிற அபிஷேகத்தை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நம்ம வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போன பணமா இருக்கலாம், இழந்து போன சுகமா இருக்கலாம், இழந்து போன அபிஷேகமா இருக்கலாம், இழந்து போன எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில இங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ஒன்னொன்னு நம்ம இழந்திருப்போம். அந்த இழந்து போன அத்தனையும் ஒன்றும் குறையாமல் பெற்றுக்கொள்வோம். இதை யார் பெற்றுக்கொண்டா? இந்த தாவீது பெற்றுக்கொண்ட. காரணம், அந்த பலனையும் ஆலோசனையும் பலனையும்